Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. DFO சார் வந்து ஒரு லெட்டர் கேட்டிருக்காருங்க. எந்தெந்த இடத்துல வண்டல் மண் எடுக்கிறாங்கன்னு மார்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நான் அதை மார்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 days ஆகும். உங்களுக்கு 2 days டைம் கொடுத்துருங்க. நாங்கள் லெட்டர் ரெடி பண்ணி மேப்பில் மார்க் பண்ணி கொடுக்குறோம். அவர் சார் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், டிசைட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க மேடம், இதுக்கு முன்னாடி வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து கலெக்டரை பார்த்து நான் மனு கொடுத்துருக்குறோம். ஈஸி பார்த்து மனு கொடுத்துருக்குறோம். அப்போ 2 மாதமாக வந்து இப்போ இது ஏன் நீங்கள் பண்ணல? இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு தானே கொடுத்துருக்காங்க. இப்போ மேடம் நான் கேட்கறது வந்து வழக்கமாக ஒரு நிமிஷம் கேளுங்க. வழக்கமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துடலான்னு அவங்க மேடம் கொடுத்துட்டாங்க. டிஸ்பியூட் வந்ததுனால வந்தது அது மாதிரி நம்ம வழக்கமாக எடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து மார்க் பண்ணி கொடுத்துருங்கன்ட்டாங்க. ஒரே நிமிஷம் மேடம், நான் என்னங்கிறேன்னா இப்போ 2012 எடுத்துருக்குது, 2017, 2017, அப்புறம் 2024, இது 5வது முறை எடுக்கிறோம். அப்போ இப்போ இத்தனை நாள் வராத டிஸ்பியூட் இப்போ என்னங்க மேடம் சொல்லுங்க, இப்போ என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே வந்து நீங்களுமே உதவிச்சுருங்க மேடம், இருங்க ஏடி மெயின்ஸ் நீங்க எல்லாம் இருங்க, நீங்க ஏடி மெயின்ஸ் எல்லாம் கூட்டாரி பண்ணி தானே அது இத்தனை கியூபிக் மீட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்கீங்க. வண்டல் மண்ணுக்கு யாரும் இப்போ சொல்ல, அவங்க வந்து எடுக்கிறத ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நீங்க வந்து எந்த இடத்துல எடுக்கிறன்னு மார்க் பண்ணி இப்போ கொடுங்க. நான் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் நான் பார்த்துட்டு சொல்றேங்கிறாரு சார். அதாங்க மேடம், நான் லேண்ட் டிஸ்பியூட் வந்து அதுதாங்க சார் ப்ராப்ளம். இப்போ 5 முறை எடுத்துருக்குது இல்லைங்க? ஆமா 5 இப்போ 4 முறை எடுத்துருக்குது. இப்போ 4 முறையும் அந்த பதிவு தானே, அதே பதிவு தான் நம்ம எடுக்க போறோம். எடுத்த இடத்துல தான் எடுக்க போறோம். இது என்ன பிரச்சனை? இது எஸ்டிஆர்ல வருது இல்ல? அப்ப 2வதுங்க, இப்போ இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை வந்து பிரச்சனை இல்லாம போகும். 2014 இருந்து இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குங்க. அதாவது ஏரி மேடம் வந்து இருக்கிறதுல வந்து இப்போ ஏஐ அவங்க பதில் சொல்லணும், பரவாயில்ல அவங்க வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து 2014 இருந்து இந்த டிஸ்பியூட் இருந்துட்டே இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குமே நீர்வளத்துறைக்கு பொதுப்பணித்துறைக்கு இருந்துட்டே தான் இருக்குது. இது அதுவெல்லாம் கூட அப்போல்லாம் 2-3 முறை எடுத்துட்டாங்க. 2024 நாங்கள் இதுக்கோசரம் போராட்டம் நடத்தி 2 பக்கம் டிஸ்பியூட் இருக்குன்னு சொல்லி இதில் வந்து அங்கே செக் போஸ்ட்டுக்கு முன்னே உட்காந்து நாங்கள் போராட்டம் பண்ணி அதுக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம், கலெக்டருக்கு கொடுத்துருக்குறோம், டிஎஃப்ஓட்டு கொடுத்துருக்குறோம், இங்கேயும் கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வச்சிடறா, அடுத்த முறை மண் எடுக்கிறக்குள்ள அப்படின்னாங்க. அப்பெல்லாம் இந்த பிடபிள்யூ கண்ணு தெரியலீங்க. சரி, அது இல்லை. இப்போ வந்து இப்போ நம்ம இருங்க முதல்வர் வந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டாரு. 19 20 சொல்லியாச்சு வட்டாம. அப்போவா நீங்கள் கவனத்தில் எடுத்து இது மாதிரி இஷ்யூ இருக்குன்னு நீங்கள் சார்ட் அவுட் பண்ணல. அப்போ நீங்கள் முதலமைச்சர் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் தீர்க்கப்படல? இப்போ இவரு நம்ம பொதுப்பணித்துறையில் வந்து அதிகாரிகிட்ட கேட்டுங்கிறாங்க, நாங்களாம் கரெக்டாக எங்களுடைய ஆவணங்களெல்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் கொடுத்து பர்மிட் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. 2வது ஃபாரஸ்ட் கேட்டால் நாங்களும் ப்ரொசீஜர் படி தான் பண்ணுறாங்க, நாங்களும் வந்து சரியாக தான் இருக்குது, ஆனால் விவசாயிகள் மட்டும் மண் எடுக்கக்கூடாது. அவங்க ஃபாரஸ்ட்காரர் சொல்கிறாங்க, நாங்கள் ரூல்ஸ் படி தான் பண்ணுறோம், நாங்கள் வந்து நாங்கள் யாருக்கும் பயக்க வேண்டியதில்லை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, எங்களுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. இப்போ இது வரைக்குமே நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அவர் கன்சர்வேட்டர் சதி வந்தால் அவரை பார்த்து மனு கொடுத்துட்டு வந்தோம், பேசிட்டு வந்தோம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குங்கன்னு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ கேட்டால் இதுக்கோசமே போய் கலெக்டர்கிட்ட பேசணும், ஆனால் கலெக்டர் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்து சார்ட் அவுட் பண்ணிடுற பிரச்சனை சொன்னார், இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த தகவலும் வரல, ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி டிஎஃப்ஓ சொல்கிறாரு. பொதுப்பணித்துறையில் இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு இல்லைங்க, எங்கள் தான் டேம் வந்து எங்களுக்கு தான், எங்கள் சைடு தான் இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு பர்மிட் கொடுத்துட்டு நீங்கள் போய் எடுங்கிறாங்க. அங்கே ஃபாரஸ்ட்கார் விடமாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது, இப்படியே போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 14 வருஷமாக போயிட்டு இருக்குதுங்க இந்த பிரச்சனை. அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க இது வச்சு இது பண்ணால் தெரியல. இப்போ 2வதுங்க, எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ இந்த டேம் வந்து என்கோச் இது அக்வசேஷன் பண்ணாங்களுங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் எடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற விவசாய பட்டா லேண்டை வந்து அவங்களுக்கு வந்து வேறு இடத்துல இடம் கொடுத்துட்டு இங்கே வந்து 6000 ஏக்கரை வந்து விவசாயிகிட்ட வந்து எடுத்துக்கிறாங்க, பொதுமக்கள்கிட்ட வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ள 6 ஊர் இருந்துருக்குது. அப்போ அந்த இடம் வந்து எதுக்கு எடுத்தீங்க? அப்போ அந்த 6000 ஏக்கர் எங்கே போச்சு? அது எப்படி ஃபாரஸ்ட்டுக்கு போச்சா? அதான் சேஃப் ஜோன் அப்படிங்கிறாங்க. சேஃப் ஜோன் அப்படின்னு சொன்னால் 1 கிலோமீட்டர்னா டேமே அவங்களுக்கு தான் போகுது. அப்போ 2வது வந்து இப்போ என்ன வனத்துறை போன ஆண்டு என்ன சொல்கிறாங்க, இந்த டேம் கட்டிக்கிற ஏரியா மட்டும்தான் பொதுப்பணித்துறைக்கு சொந்தம், மீதி இருக்கிற பூராமே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பொதுப்பணித்துறை இல்லை நீர்பிடிப்பு பகுதி பூராமே எங்களுக்கு சொந்தம், அவங்க வந்து தப்பா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்து இப்படியே 14 வருஷமா தீர்க்கப்படாது இருக்குது. இப்போ வந்து என்னன்னா இதுக்கு முன்னே ஆக்சிஜன் இதுக்கு முன்னே இருந்தவங்களாட்ட அதிகாரிகள் யாருமே பண்ணல. சரி, இப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா
இப்போ முதல்வராக வந்திருக்கவரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆர்டர் போட்டுமே இங்கே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கிடையில் எம்எல்ஏ வேற உள்ள வந்து இதை வந்து நிறுத்துறதுக்கு பார்க்குறாங்க. விவசாயிகளுக்கு இடையூறு செய்கிறாங்க. இது வலிச்சது வந்து 50 வருஷமா வலிச்சிருக்கோம். கட்ட வண்டியிலிருந்து கட்ட வண்டியிலிருந்து நம்ம பாரம்பரியமா வலிச்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலுமே இன்னைக்கு புதுசா எதுவுமே செய்யணும் வலிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு என்னன்னா சொல்லுங்க மேடம், வேற என்ன இதுக்கு மேலே 2 days டைம் கொடுங்க. அந்த மேப்ல நான் மார்க் பண்ணி நீ கொடுத்துறேன் சாயந்தரத்துக்குள்ள. சரி மேடம், பர்மிட் வாங்குறதுக்கு நீங்களே எழுதி போடுறீங்க. டீடைல்ல வேணும் எழுதி போடுறீங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து இப்போ ஏங்க மேடம் இப்போ இப்போ ஏற்கனவே நாங்க வந்து பாரம்பரியமா எடுத்துட்டு இருக்கோம். 2014 எடுத்துட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல எடுக்கிற என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஃபாரஸ்ட் தாங்க சார் இப்ப அப்ஜெக்ட் பண்றாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க இல்லைங்க சார். எப்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீங்க ஃபாரஸ்ட் ஒப்படைச்சீங்களா பொதுப்பணித்துறையில இருந்து? அது உங்க சொத்து, நீங்க அப்படி விடக்கூடாது. சரி இருங்க, இப்ப எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் நாங்க வண்டல் மண் தான் வலிக்கிறோம். அது ஃபாரஸ்டுக்குள்ளேயே இருக்கட்டும், நாங்க வந்து வண்டல் மண் தான் வலிக்கிறோம். அங்க போய் நாங்க வனவனுக்கு தொந்தரவு இல்லை, மரத்தை வெட்டல, இல்ல நாங்க உள்ள போய் வேற எந்த எதுவுமே வலிக்கல. நாங்க வந்து நீர்பிடிப்பு பகுதி வந்து ஃபாரஸ்ட் குள்ள இருக்குது. அதுக்குள்ள இது வந்து வண்டல் மண் வந்து டெபாசிட் ஆயிருக்குது. அதை மட்டும் தான் நாங்க எடுக்கிறோம். மேடம் நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே எடுத்த இடத்துல எங்களுக்கு பெறது 2 பிரச்சனைங்க. சரி மேடம், மழை வந்து இப்ப 2 டிபார்ட்மெண்ட் பிரச்சனை. இது பொதுப்பணித்துறைக்கு, நீர்வளத்துறை பிளஸ் இந்த இது வனத்துறைக்குமே ரெண்டுமே வந்து நம்ம சிஎம் கீழே தான் வருது. இது ஒன்றும் வேற கவர்மெண்ட் கிடையாது. அப்புறம் என்ன எடுக்கிறேன், மண் எடுக்கிறேன், நம்ம மண்ணு தான் எடுக்கணும் விவசாயியா. நான் ஒன்று வேற எதுவும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கணும்னு சொன்னோம். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுத்தாலும். ஆமா, அதனால உடனடியாக எங்களுக்கு அனுமதி கொடுங்க. 10 நாள் ஆச்சு சொல்லி அவங்க சொல்லி, அதுக்கு முன்னாடியே 2 மாதம் 3 மாசமா நாங்கள் இதுக்காக மனு கொடுத்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக வந்து மண் எடுக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ மழை காலம், இப்போ ஒரு மழை பெய்ஞ்சுன்னா டேம் நம்பிடு, இப்போ நம்ம மண் எடுக்க முடியாது. இப்போ இது வந்து என்ன நம்ம திட்டமிட்டு தான் பண்றாங்க, எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா ஒவ்வொரு வருடம் இதே சொல்றாங்க தலைவரே. நாங்க வந்து போராட்டத்தை வந்து நடத்த முடியும். அடுத்த வருஷம் இப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் இதே தான் சொல்லுவீங்க. அடுத்த முறை வந்து இதே மாதிரி தான் சொல்லுவீங்க. ஏன்னா 14 வருஷம் சொல்ற பேர் தான் சொல்லுவீங்க. ஆமா, டைம் எல்லாம் இல்லைங்க. ஆமா, இப்போ நாங்க என்னன்னா, நாங்க வந்து இப்போ தொடர் காத்திருப்பு போடுறது உட்கார்றோம். எங்களுக்கு பிரச்சனை முடிங்க. 2 நாள் திங்கக்கிழமை தான் சொல்றீங்க. திங்கக்கிழமை வந்து இங்கே தான் உட்காந்துருப்போம். இதனால உங்களுக்கு உங்களுக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டோம், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். அமைதியான முறையில் அறவழியில வந்து எங்கிட்ட போராட்டம் சொல்றோம். ஆமாங்க, அமைதியான முறையில் அறவழியில காத்திருப்பு போராட்டம் வந்து விவசாயிகள் போராட்டம் வந்து தொடரும். இப்போ இந்த அனுமதி கொடுக்க வரைக்கும் எங்களுக்கு உள்ள வந்து கொடுக்க வரைக்கும். ஈரோடு மாவட்டம் பவானி சாருங்க. அணையில் வந்து ஏராளமான வண்டல் மண் இருக்குதுங்க. இது வந்து இப்போ எடுக்கிறதுக்காக வந்து முதல்வர் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து 10 நாளுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்தாரு. 10 நாளுக்குள்ளே எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் இலவசமாக எடுத்துக்கலாம், விவசாயிகள் வந்து மண்பான தொழிலாளர்கள் மணி தாப்பினரெல்லாம் எடுத்துக்கலான்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த பகுதி விவசாயிகள்லாம் வந்து வண்டல் மண் எடுக்கணும்னு சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடியே கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குது, பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துருக்குது. எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தியுமே இன்னும் வந்து விவசாயிகள் அலக்கழிச்சிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகளுங்க. அப்போ முதல்வர் போட்ட உத்தரவுக்கு வந்து ஏன் மதிக்கிறது இல்லை இவங்க அதிகாரிகள் வந்து மதிக்கணுமில்ல. அதனால் வந்து இப்போ என்னென்னா, முதல்வர் வந்து போட்ட உத்தரவை இந்த பகுதியில் இந்த இருக்கிற இங்கே ஃபாரஸ்ட்டோ பொதுப்பணித்துறையோ இல்லை வருவாய்த்துறையோ வந்து எந்த விதமான வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஆகையினால உடனடியாக வந்து மழை காலங்கிறதுனால வந்து இப்போ இது மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழை தண்ணி இது வந்து தண்ணி வந்துருச்சுன்னா நாம் வந்து இப்போ மண்டபம் எடுக்க முடியாது. அந்த சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. 1.5-2 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் மனு கொடுத்தா எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த உத்தரவும் கொடுக்கல. இப்போ இந்த 10 நாளாகவே வந்து எல்லா ஆவணங்களும் வந்து கொடுத்தாச்சு. வருவாய்த்துறை கொஞ்ச நாள் அலக்கழிச்சாங்க, பொதுப்பணித்துறையில் கொஞ்ச நாள் அலக்கழிக்கிறாங்க, அப்புறம்
வருவாய்த்துறையில் அந்த இது இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து உள்ள விட மாட்டோம், எங்களுக்கு சேர்ந்த லேண்டுன்னு இவங்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டை கொண்டு வந்து இங்கே வச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட பாஸ்போர்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 விவசாயி இருக்கிறோம், எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துமே எங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலை வருது. அதனால் வந்து இந்த மண்ணை வந்து எடுக்கிறதுக்கு உடனடியாக வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை தலையிட்டு மண் எடுக்கிறதுக்கு வந்து ஆவணம் செய்வான்னு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற அவங்களுடைய கட்சி எம்எல்ஏவும் இதுக்கு வந்து கொஞ்சம் தடையாக இருக்கிறாங்க இந்த மண் எடுக்கிறதுக்கு. அவங்ககிட்டையுமே வந்து நாங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கேட்டுமே அவங்க வந்து இப்போ முதல்வர் வந்து அறிவித்த இந்த உத்தரவை போட்ட உத்தரவை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆகையினால் உடனடியாக வந்து முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறோங்க. நடராஜனுங்க, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட செயலாளர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.